ஸ்ப்ரிங் சீசனை ஜார்ஜியாவில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு உடனே மெசேஜ் பண்ணுங்கள். எங்கள் டீம்லேருந்து உங்களுக்கு உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவையான பேக்கேஜஸ் எல்லாமே நாங்கள் செஞ்சு தரதுக்கு ரெடியாக இருக்கோம். ஸோ ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட் அஸ். இது நம்ம வீடியோவோட செகண்ட் பார்ட். இதில் ஒகாட்சே கேனியனோட என்கிட்ட இருந்த ஃபுட்டேஜ் மட்டும் தான் போட்டேன். நிறைய ஃபுட்டேஜ் மிஸ் ஆயிடுச்சு. ஐ எம் ரியலி சாரி. ஸோ இதில் நீங்கள் ஒகாட்சே கேனியன் பற்றி பார்க்கலாம். அது இல்லாமல் இந்த ட்ரிப்பு வந்து முடிச்சுட்டு நான் திருப்பி வரும்போது என்னென்ன அவஸ்தைப்பட்டனும் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஒகாட்சே கேனியன் பார்த்தீங்கன்னா லைக் மார்த்வில் கேனியனுக்கு முன்னாடி இருக்கிறது. இது ரெண்டுமே ஒரே ரிவர் தான். ரிவர் பார்த்தீங்கன்னா ஒன்று தான். ஆனால் இது வந்து ரொம்ப ஹையஸ்ட் எலிவேஷன்லேருந்து நம்ம பார்ப்போம் அந்த ரிவரை, அந்த கேனியனை. மார்த்வில் கேனியனா நம்ம கீழே அந்த ரிவர்லேயே போய் பார்ப்போம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஆனால் இதில் நீங்கள் பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா, மேலே அந்த மெட்டல் பிரிட்ஜு சைடில் இந்த தெரியுதுல, இந்த கேனியனோட சைடில் எட்ஜில் நீங்கள் நடந்து போவீங்க. உங்களுக்கு அங்கேருந்து கீழே அவ்வளோ ஒரு டீப்பான ஒரு வேலி இருக்கும். கீழே பார்க்கக்கூடாது, கீழே பார்க்கக்கூடாது, கீழே பார்க்கக்கூடாது. ஸோ அந்த கேனியன்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி நம்ம குத்தைசிலேயே வந்து ஸ்டே பண்ணிட்டோம். ஈகோ காட்டேஜ் அப்படிங்கிற ஒரு ஸ்பாட்டில் போய் ஸ்டே பண்ணோம். அங்கே பார்த்திங்கன்னா 4 காட்டேஜஸ் இருந்துச்சு. உடன் காட்டேஜஸ் தான். ஏன்னா உங்களுக்கு இங்கே குளிர்லேயும் தாங்கணும், ப்ளஸ் சம்மர்லேயும் வந்து அந்தளவுக்கு ஹீட்டாக இருக்கக்கூடாதுன்றக்காக இது பண்ணியிருப்பாங்க. உள்ள ஏர் கண்டிஷன்டு நல்ல ஒரு இடம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வெளில பார்பிக்யூ ஸ்டாண்ட் எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் நம்ம வந்து பத்துமி வந்துவிட்டோம். பத்துமியில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டர்க்கிஷ் ரெஸ்டாரண்ட் வந்தோம். இங்கே ஃபுட்டு ட்ரை பண்ணலான்னு. நல்லாவே இருந்துச்சுங்க. பராக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே மீட்டு தான். உங்களுக்கு மீட் அண்ட் கிரில்ஸ் இது மாதிரி ஐட்டம் தான் இருக்கும். இங்கே யூஸ் பண்ணுற மீட் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. உங்களுக்கு குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. ஜார்ஜியாவை பொறுத்த வரைக்கும் சரிங்க. நீங்கள் எந்த ஒரு ரெஸ்டாரண்ட் போனாலும் சரி, லைக் ஜார்ஜியன் ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும் இல்லை டர்க்கிஷ் ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு டேஸ்ட்டு அண்ட் குவாலிட்டி இது ரெண்டுத்துலேயுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டாங்க. இருக்கிறதுலே சின்ன ரெஸ்டாரண்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்களோட குவாலிட்டி அவ்வளோ தூரம் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஜார்ஜியன் டர்க்கிஷ் ரெஸ்டாரண்ட்டில் நம்பி போய் சாப்பிட்லாம். அங்கே மீட் எப்படி இருக்குமோ, பழைய மீட்டாக இருக்குமோ அப்படின்றத நினச்சி நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம். ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் போய் சாப்பிடும்போது ஒரு டைம் கூட எங்களுக்கு மீட்னால எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை. அவ்வளோ ஒரு நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க.
பத்துமியை சுற்றி நிறைய இடத்துக்கு போனோம். ஸோ பத்துமி ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பத்துமிலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மாதிரி சீ சைடில் நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கும், அங்கேயும் நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். சீ ஃபுட்லாம் அங்கே நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு. லைக் நம்ம ஓரளவுக்கு இல்லைனாலுமே இங்கே ஓரளவுக்கு சீ ஃபுட் உங்களுக்கு கிடைக்கும். ஜார்ஜியாவை பொறுத்த வரைக்கும் சீ ஃபுட் நிறைய கிடைக்கிற இடம்னா பத்துமி மட்டும்தான். பத்துமி சுற்றி பார்த்துட்டு குத்தைசிலேருந்து நம்ம கூப்பிட்டு வந்த கெஸ்ட் எல்லாமே திருப்பி குத்தைசிலே போய் நம்ம வந்து ஃப்ளைட் ஏற்றி விட்டுட்டோம். ஏற்றி விட்டுட்டு திருப்பி டிபிலிசி நோக்கி கிளம்பலான்ற போது தான் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அது என்ன நீங்களே பாருங்கள். இந்த வைப்பர் பார்த்தீங்கன்னா நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, மழை வேறு பெய்ய ஆரம்பிச்சிது. சரி வைப்பர் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே பாதியில் பார்த்தீங்கன்னா வைப்பர் ஒழுங்காக ஒர்க் ஆகலை. கீழேருந்து மேலேயும் வரல, மேலேருந்து கீழேயும் போல் ஸ்டக்காய் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நான் முடியல, ரொம்ப ஸ்லோவாக தான் ஊட்டிக்கிட்டு வந்தேன். சரின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிறுத்தி சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு நிறுத்தினேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஸ்டாப் பண்ணுவாங்க. இது வந்து டிபிலிசிக்கும் பத்துமிக்கும் நடுவில் இருக்கிற ஒரு எக்ஸாக்ட் சென்டர் பாயிண்ட்னு சொல்லலாம். இந்த இடத்துல நின்றுட்டு எப்போவுமே சாப்பிட்டு போவாங்க. நான் வந்தாலும் சரி, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தாலும் சரி. ஆனால் இப்போ நான் கெஸ்ட் கூட வந்தேன்னா இங்கே நிறுத்த மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப சின்ன ரெஸ்டாரண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆம்பியன்ஸ் அந்தளவுக்கு பிடிக்குமா இல்லையான்றது எனக்கு தெரியாது. அதனால நான் மோஸ்ட்டாக இங்கே நிறுத்த மாட்டேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தேன்னா கண்டிப்பாக நிறுத்தி சாப்பிடுவேன். இவங்க ஃபுட்டு பார்த்திங்கன்னாங்க கண்டிப்பாக ஹைஜீனிக்காக தான் செய்வாங்க. அதில் எந்த ஒரு காம்பன்சேஷனுமே இருக்காது. பட் ஆம்பியன்ஸ்க்காக மட்டும்தான் நான் பெருசாக நிறுத்த மாட்டேன். இவங்க யூஸ் பண்ணுற மீட்டும் சரி எல்லாமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீட்டு தான். மோஸ்ட்டாக இங்கே வந்து இந்த ட்ரக் டிரைவர்ஸ் வருவாங்க, ஆர் லைக் அவ்வளோ தூரத்தில் வந்து போகிறவங்க எல்லாருமே இங்கே வந்து நிறுத்தி சாப்பிட்டு தான் போவாங்க. நான் பார்த்த வரைக்கும் கூட்டமே எப்பவுமே அவ்வளோ தூரம் இருக்குங்க. இங்கே ரெஸ்டாரண்ட்டோட குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபுட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக செய்கிறாங்க. அதேமாதிரி அவங்க செய்கிற மெத்தடும் சரி அவ்வளோ ஆத்தென்டிக்காக இருக்கும். உங்களுக்கு அதை யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். லைக் சூப்பராக இருக்கணும்னா ஜார்ஜியன் ஃபுட்டில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்டுங்க. நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா வந்து மீட் சூப்பு, அதுக்கப்புறம் சீஸ், ஜார்ஜியன் சீஸ், அதுக்கப்புறம் ப்ரெட், கெபாப், சாலட் இதெல்லாமே வாங்கியிருந்தேன். காலிலேருந்து சாப்பிட்லங்க, பயங்கரமான பசி. மத்தியானம் தான் லஞ்சுக்கு மேலே தான் சாப்பிட்டேன். ஸோ சாப்பிட்டது பார்த்திங்கன்னா எங்களுக்கு அப்படியே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த மீட்லாம் வேக வச்சுருந்தது சரி அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. அந்த லிகமெண்ட், அந்த ஜவ்வுன்னு வாங்கல, அது கூட அவ்வளோ சூப்பராக வெந்துருச்சுங்க. அவ்வளோ சூப்பராக வெந்துருந்துச்சு. அதே மாதிரி இங்கே வேலை செய்கிறவங்களும் சரி அவ்வளோ சூப்பராக பேசுவாங்க. மோஸ்ட்டாக ஜார்ஜியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் கடாமுடான்னு தான் பேசுவாங்க, கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக தான் பேசுவாங்க. ஆனால் நான் பார்த்ததில் மோஸ்ட்டாக சிட்டியை விட்டு வெளில வந்தாலே எல்லாருமே அவ்வளோ சூப்பராக பேசுகிறாங்க. அதில் இவங்களும் எக்ஸப்ஷன் இல்லை. அவ்வளோ நல்லா பேசுனாங்க, அவ்வளோ நல்லா ஒரு கஸ்டமர் சர்வீஸ் கொடுக்குறாங்க இங்கே. அங்கேருந்து கிளம்பி வந்ததுலேருந்து பாருங்கள் முடியலனால வண்டியை ஓட்ட முடியல. அவ்வளோ தூரம் மழை பெஞ்சிட்டே இருக்குது. ஆனால் லைக் வைப்பர் அந்தளவுக்கு ஒர்க் ஆகலை. ஏன்னா ரைட் சைடு இருந்த வைப்பரோட அந்த பிளேடுமே பிடிங்கிட்டு போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்கிட்ட ஸ்பேனர் எதுவுமே இல்லை. வண்டி ரெண்டுக்கு எடுத்த ஆள்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படியா டிபிலிசி வரைக்கும் கொண்டு வந்துரு, இங்கே வந்து நம்ம சர்வீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. அங்கே போகிறதுக்கே நான் எப்படி போய் சேர போகிறேன்ட்டு தெரில. அங்கே ரோட்டில் நின்றுட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தர் நல்ல வேலை எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணார். அவரோட ஸ்பேனரை கழட்டி லெஃப்ட் சைடில் இருக்க வைப்பரை ரைட் சைடில் மாட்டி கொடுத்துட்டு ஒரு சைடு வைப்பரோட கிளம்புனேன். ஆனால் அதுவும் பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக ஒர்க் ஆகுதுன்னு. இது பார்த்திங்கன்னாங்க நான் டிபிலிசி போய் சேர்றதுக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு. என்னால் ஸ்பீடாக ஓட்ட முடியாது. ஏன்னா இது ஃபுல்லாக மவுண்டைன் வேறு. லைக் இங்கே நம்ம ஏதாவது ஒரு ராங் மூவ் பண்ணாலுமே அது எவ்வளோ பெரிய கான்சிக்வன்சஸ் கொண்டு போய் விடுன்னு நல்லாவே தெரியும் எனக்கு. இப்படியே தாங்க வைப்பர் ஸ்டக்காக தான் நின்றுட்டு இருந்துச்சு. நல்ல வேலை பெருசாக மழை பெய்யல.
ஸோ அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா தட்டி தடுமாறி எப்படியோ டிபிலிசி போய் சேர்ந்துட்டேன். வண்டியும் கொண்டு போய் நான் ரெண்டுக்கு எடுத்த இடத்துலேயே பத்திரமா ஒப்படைச்சிட்டேன். ஸோ இந்த ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வென்ச்சரஸாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. அதே மாதிரி லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வைப்பர் ஒர்க்காகவும் போகும்போது கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு எப்படி டிபிலிசி போய் சேர போகிறன்றது. ஆனால் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏப்ரல் ஆர் இந்த ஸ்ப்ரிங் சீசனில் ஜார்ஜியாவை இது மாதிரி ஒரு லொக்கேஷன்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மனசில் இருக்க கஷ்டமே பறந்து போயிருதுங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு சீசன், அவ்வளோ சூப்பரான ஒரு லொக்கேஷன், அவ்வளோ சூப்பரான ஒரு சீனரி. அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது. ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. ஜார்ஜியா வரதை பற்றி ஏதாவது கொஷின்ஸ் இருக்குது, நீங்கள் ட்ரிப்புன்னு இல்லை உங்களுக்கு ஜென்ரலாக ஏதாவது கொஷின்ஸ் இருக்குது, ஏதாவது ஹெல்ப் வேணுன்னா கூட தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ் கைஸ். தேங்க்யூ.